ஒருமுறை ஆனந்த் அம்பானியின் பிறந்த நாள் விழாவில் அனைவரும் ஒருவரை ஒருவர் மிஞ்சும் வகையில் விலையுயர்ந்த பரிசுகளை கொண்டு வந்திருந்தனர். ஆனால் ஆனந்த் அம்பானியின் பார்வை ரத்தன் டாடாவை பார்த்தபோது அவர் அமைதியாக தனது இடத்தில் நின்று கொண்டிருந்தார். ஆனந்த் அம்பானி ரத்தன் டாடாவிடம் சென்று, நீங்கள் ஏன் இவ்வளவு அமைதியாக இருக்கிறீர்கள்? நீங்கள் எனக்கு பரிசு கொண்டு வரவில்லை என்று எனக்கு தெரியும் என்று கூறினார். அதற்கு ரத்தன் டாடா, அப்படியில்லை ஆனந்த், நான் உனக்கு பரிசு கொண்டு வந்திருக்கிறேன், ஆனால் அதை கொடுக்க வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று பதிலளித்தார். பின்னர் ரத்தன் டாடா ஒரு பரிசு பெட்டியை ஆனந்துக்கு கொடுத்தார். ஆனந்த் அம்பானி பெட்டியை திறந்தபோது அதில் ஒரு ஜோடி பழைய காலணிகள் மட்டுமே இருந்தன. ஆனந்த் அம்பானி கூறினார், நீங்கள் இவ்வளவு எளிமையான பரிசை கொண்டு வந்தீர்களா? நான் வெறுமனே கேட்டேன், ஏனெனில் நீங்கள் எங்களைப் போல பெரும் பணக்காரர் ஆயிற்றே. ரத்தன் டாடா பதிலளிக்கையில், மகனே ஆனந்த், எல்லா பரிசுகளும் பணத்தால் வாங்கப்படுவதில்லை, சில பரிசுகள் மனதில் இருந்து கொடுக்கப்படுகின்றன என்றார். ஆனந்த் அம்பானிக்கு ரத்தன் டாடாவின் வார்த்தைகள் முதலில் புரியவில்லை. ஆனால் சில நாட்களுக்கு பிறகு ரத்தன் டாடா கொடுத்த அந்த காலணிகள் அவர் தனது வாழ்க்கையின் முதல் வருவாயில் வாங்கியவை என்பது தெரிய வந்தது. அப்போதுதான் ரத்தன் டாடாவின் பரிசின் உண்மையான மதிப்பு ஆனந்த் அம்பானிக்கு புரிந்தது.